ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஆனு அண்ட் வெல்கம் பேக் டு வின்ஸ் ஆஃப் ட்ராமா. நம்ம பார்க்கறது cannot run away from loveங்கிற எபிசோட் 3. ஸோ எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போன எபிசோட்ல காரவ் வந்திருப்பாரு. ஸோ காரவ் யாருன்னா இந்த கம்பெனியோட செகண்ட் சிஇஓ. அது மட்டும் இல்லாம சகியோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. ஸோ இப்போ ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே காரவுக்கு வெல்கம் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல யூரியா மட்டும் ப்ராஜெக்ட் விஷயமா கிளம்பிடுறாங்க. ஆனா மத்த எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்க ஒரு பார்ட்டியும் கம்ப்ளீட் ஆகுது. சகியும் நாகவும் ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சகி நாகோ கிட்ட எவ்வளவு நாள் இந்த பேண்ட தலையில போட்டிருக்க போற நாகோ இப்படி சகி கேட்கவே நாகோ கிட்ட எந்த பதிலும் இல்ல. சகியே நாகோ கிட்ட வந்து அந்த பேண்ட கழட்டலான்னு பார்க்க நாகோ எதிர்ச்சியா யாரையோ மீட் பண்றாங்க. யாருன்னு தெரியல மக்களே. ஆனா இப்ப அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிட்டு காரவ காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க சகியும் இப்ப உள்ள வராரு. என்னடா சகி, நாகோவை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியான்னு சொல்லி கேட்க, நான் எங்க விட்டேன்டா, பாதிலேயே நாகோவோட எக்ஸ் பாஸ் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான், அதான் வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு காரவுக்கு ஆப்போசிட்ல வந்து உட்கார்றாரு. சகி ஒரு ட்ரிங்க்ஸ ஓபன் பண்ணி குடிக்க காரவ் சகி கிட்ட, நீ அழகான பொண்ணுதாண்டா வேலைக்கு எடுத்திருக்கன்னு சொல்லி சொல்றாரு. சகி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம, உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் புதுசா ஒரு கம்பெனில ஒரு பொண்ணை ஹையர் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருடா, உன்கிட்ட சொல்லிட்டு இதை பண்ணிருக்கணும், சாரி என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி சொல்றாரு. பரவாயில்லடா, ஆனா நீ தான் சொன்ன யுரியா அமீரை தவிர இனிமேல் வேற யாரையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் சகி. யார் உன்னை சீக்கிரமா விட்டுட்டு போறாங்களோ அவங்களதான் உன் பக்கத்துல வச்சிருப்ப. ஆனா இப்போ உன்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குடா, நீ இன்னுமா சாருவ நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே லிட்டரலி மக்களே சகியோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அவரு கையில வச்சு குடிச்சிட்டு இருந்தாட்ல ஒரு பீர் பாட்டில், அதை அப்படியே செவுத்துல தூக்கி அடிக்கிறாரு. இதே கோபத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போக சகி போனதுக்கு அப்புறம் காரம், எனக்கு புரியுதுடா நீ இன்னும் சாருவ மறக்கலன்னு இப்படி சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண. ஆனா மக்களே, யாரு இந்த சாருன்னு தெரியல. அவங்க பேரை கேட்ட உடனே இந்த அளவுக்கு கோபம் வர அளவுக்கு சகியோட பாஸ்ட் லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சரி போக போக பாக்கலாம். இப்ப அப்படியே நாகோவை காமிக்கிறாங்க. அந்த பழைய மேனேஜர் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மக்களே, இவன் 2 எபிசோடுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணுவான். அதனால இவனை நம்ம பேர் சொல்லியே கூப்பிடலாம். இவனோட பேரு கசியா. அவன் நாகோ கிட்ட, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்ச நாகோ, நல்ல வேலையா நம்ம மீட் பண்ணிட்டோம், உன் கூட இருந்தது சகிதானன்னு சொல்லி கேக்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும் என் கூட இருந்தது சகிதான்னு சொல்லி பதிலுக்கு நாகவும் கேட்க, ஆமா அவனை தெரியாம யாராச்சும் இருப்பாங்களா என்ன, அவன் தான் ஃபேமஸான ஆட் டிசைனர் ஆச்சே, ஜப்பான்ல இருக்க எல்லாருக்குமே அவனை பத்தி தெரியும். சரி நீ சொல்லு நாகும், சகி என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ பதிலுக்கு, அப்படிலாம் இல்ல, சகியோட கம்பெனில தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கசியா, என்ன நாகோன்னு சொல்லி கூப்பிடாதீங்க, என் பேரு நொடாக்குரா, அதுவே சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. கசியா ஒரு மாதிரி ஆயிட்டு, நம்மளுக்குள்ள நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இன்னுமா நினைச்சிட்டு இருக்க நாகோன்னு சொல்லி கேக்குறாரு. சரி அதை நான் உனக்கு திரும்பி ஞாபகப்படுத்த விரும்பல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க இதுவே ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு மக்களே. இவன் யாரு, இவனுக்கும் நாகோக்கும் என்ன சம்பந்தம்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல. சரி இதையும் போக போக பாத்திரலாம். அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாள் நாகோவை காமிக்கிறாங்க. நாகோ ரொம்பவே சோகமா இருக்காங்க. அதுவும் அந்த கசியா கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்து ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்காங்க. ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து எதையும் ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இப்பதான் முழுசா அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. கசியா நாகோ கிட்ட தான் ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறதாகவும், நீ என் கம்பெனில வந்து வேலை பாரு நாகோன்னு சொல்லி ஒரு ஜாப் ஆஃபர் பண்றாரு. நாகோ அதை வேண்டான்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத கசியா நாகோவை லிட்டரலி மேனிபுலேட் பண்றாரு. என்னன்னு சொல்லி மேனிபுலேட் பண்றாருன்னா, சோல் டிசைன் ரொம்பவே ஒரு சின்ன கம்பெனி நாகோ, அது மட்டும் இல்லாம சகி இப்போ பினான்சியலா ரொம்பவே டவுனா இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த சிச்சுவேஷன்ல நான் அவனோட இடத்துல இருந்திருந்தேன்னா தேவையில்லாம உனக்கு வேலை கொடுத்து சம்பளம் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ சகிக்கும் சகியோட கம்பெனிக்கும் ஒரு பாரமா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். லிட்டரலி நாகோவை பிரெயின் வாஷ் பண்ண. சோ இந்த விஷயத்தை யோசிச்சுதான் நாகோ ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, யுரியா கொடுத்த வேலையவே மறந்துட்டு எதுவும் பண்ணாம யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலி யுரியா தான், நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா நாகோன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு, நான் இன்னும் அந்த வேலையை முடிக்கலையேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பண்றாங்க. அப்போ எதர்ச்சியா சகியும் அமீரும் பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க. அமீர் சகி கிட்ட, நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு சகி, 2 பேர்னால இவ்ளோ ப்ராஜெக்ட முடிச்சு டெட்லைன்குள்ள சப்மிட்
மேட் பண்ண முடியுமானே டவுட் தான். நம்ம வேணா ஒரு புது டிசைனரை அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறாரு. சகி அதுக்கு இப்ப கண்டிப்பா முடியாது அமீர், ஆல்ரெடி பினான்சியலா நம்ம கம்பெனி ரொம்பவே டவுனா இருக்கு. இந்த டைம்ல ஒரு புது எம்ப்ளாயர் உள்ள கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன், அது ரொம்ப ரிஸ்கியும் கூட. முடிஞ்ச அளவுக்கு ப்ராஜெக்ட முடிக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சொல்றாரு. இதை கேக்குற நாகோ பண்ணிட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வாஷ்ரூம்குள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நாகோ இப்படி போறத பாக்குற சகி என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்கிறாரு. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாகோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, ஒருவேளை சகிக்கு நம்ம பாரமா தான் இருக்கோமோ போல. இத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே மீட்டிங்காக வெளியே போறாங்க. சகி மட்டும் நாகோ கிட்ட வந்து, நான் இப்படி மீட்டிங்க்கு கிளம்புறேன் நாகோ, ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணாத, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. நாகவும் சிரிச்சுட்டு சரி சகி நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்ல, நாகோ பேசுறதுலே தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. சகி நாகோ கிட்ட நீ ஓகேவா நாகோ, எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ அதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சகி, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா நாகோ, நான் இந்த கதையை ஒரு புக்ல இருந்து படிச்சேன் தெரியுமா. நம்ம யார்கிட்டயாச்சும் போய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா ஒருவேளை அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி என்ன பார்த்து கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இருந்து ஒருவேளை அந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல விருப்பம் இல்லாம இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறனாகும். இப்போ நீ ஒரு பதில் சொன்னல, அதான் சொல்லுவாங்க நான் ஓகேவா இருக்கேன்னு. தகி இப்படி சொல்ல லிட்டலி நாகவும் ரொம்ப சோகமாகறாங்க. தகிக்கு புரியுது நாகோ எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. சடனா போய் நாகோவை ஹக் பண்ணிக்க, நீ எல்லா கஷ்டத்தையும் நீயே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு தெரியல எந்த விஷயம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதுன்னு. ஆனா எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்காத, உன்னால முடியலனா என்கிட்ட வா நாகோ, நான் உனக்காக இருக்கேன், நீ எதுவும் யோசிக்காத நாகோ. இப்படி சொல்லி நாகோவை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க நாகோவும் சகி ஹக் பண்ணலான்னு வராங்க. அதுக்குள்ள வெளியே இருக்க எல்லாரும் சகி டைம் ஆச்சு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி நாகோ நீ சீக்கிரமா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா நாகோவோட எல்லா கஷ்டமான நேரத்திலயும் சகி அவங்க கூட இருந்திருப்பாங்க இல்லையா. நாகோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஃபைனலா அடுத்த நாள் வந்து சகி கிட்ட அவங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறாங்க. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தது மட்டும் இல்லாம நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு இன்னொரு கம்பெனி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சகியும் பதிலுக்கு கரெக்ட் தான் நாகோ, நீ சொன்னது கரெக்ட் தான், நீ ஆசைப்படுற மாதிரியான விஷயத்த என் கம்பெனினால கொடுக்க முடியாது, பரவாயில்ல இருக்கட்டும், உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீ எப்ப இந்த கம்பெனி விட்டு போக போறேன்னு அந்த ஃபைனல் டேட்டை சொல்லு. இப்படி சகி சொல்லவே நாகவும் பதிலுக்கு கண்டிப்பா சகி நான் ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன், சீக்கிரமா அந்த டேட் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகியும் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி சொல்ல, அமீர் என்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த டெலிவரி பண்ண சொல்லியிருக்காரு, அதை போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே நாகோ ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தெரிய வருது. எல்லாரும் ரொம்ப பெரிய ஷாக்ல இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி நாகோவை காமிக்கிறாங்க. அவங்க கசியாக்கு கால் பண்ணி பேச போக கசியா அதெல்லாம் கேட்காம டைரக்டா சரி சொல்லு நாகோ, எப்ப என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லி கேக்குறான். நாகோ பதிலுக்கு உன்னோட ஆஃபர் எனக்கு வேண்டாம், அதை சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். இப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ண போக கசியா அதுக்கு நம்மளுக்குள்ள நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் நீ இந்த முடிவை எடுத்தியான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நான் லவ் பண்ற பர்சனுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன். இப்படி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் தான் ஃபீல் பண்றாங்க, ஐயோ நம்மளுக்கு ஜாப் போயிடுச்சு, வேற எந்த ஜாபும் இல்ல அப்படின்னு. எல்லாத்தையும் தாண்டி சகி ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக ஆரம்பிக்க அப்படியே ஆபீஸ காமிச்சா அங்க எல்லாரும் ரொம்பவே டென்ஸ்டா நாகோ ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆபீஸ் போனுக்கு ஒரு கால் வருது. அமீர் அட்டென்ட் பண்ணி பேச கசியா தான் லைன்ல இருக்கான். அத சகி கிட்ட சொல்ல, ஆப்வியஸா மக்களே இதுலயே தெரிஞ்சுக்க வேண்டாமா, சகி கண்டிப்பா கசியா கிட்ட பேசியிருப்பாரு, எல்லா உண்மையும் சகிக்கு தெரிய வந்திருக்கும் இல்லையா. ஆனா இது எதுவுமே தெரியாத நாகோ ஆபீஸ்க்கு திரும்பியும் வர ஆபீஸ்ல கசியா இருக்கான். நாகோ ஷாக் ஆயிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா நிக்க சகிதான் நாகோ கிட்ட ப்ளீஸ் நாகோ அட்லீஸ்ட் இங்க என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றியான்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ எந்த பதிலும் சொல்லாம ரொம்பவே அமைதியா இருக்க, சரி நாகோ அட்லீஸ்ட் நான் கேக்குற கேள்விக்காச்சும் பதில் சொல்றியா இப்படி சொல்லிட்டு அவரோட கேள்வியை கேக்குறாரு. என்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த, ஆனா கசியா கிட்ட அவன் ஆஃபர் பண்ண ஜாப வேண்டான்னு சொல்லியிருக்க, சோ இப்ப அட்லீஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்றியா, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சு இதை பண்ணணும்னு சொல்லி கேக்குறாரு. நான் ரெசிக்னேஷன் உங்களுக்கு கொடுத்தேன் தான், ஆனா நான் எந்த இடத்துலயும் கசியா
சகியாவோட கம்பெனில தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லலையே சகின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி அப்ப சொல்லு நாகும், எந்த கம்பெனில நீ வேலை பார்க்க போறேன்னு சொல்லு. ஆனா நாகோ கிட்டதான் இந்த கேள்விக்கான பதில் இல்லையே. ரொம்பவே அமைதியா இருக்க. கசியா நாகோன்னு சொல்லி கூப்பிட நாகோ டென்ஷன் ஆயிட்டு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, என்ன நாகோன்னு சொல்லி கூப்பிடாதீங்க, என் பேரு நொடாக்குரா, அதையவே சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்லி வார்ன் பண்றாங்க. சகி ரொம்பவே பொறுமையா நாகோ கிட்ட வந்து, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல நாகும், நான் உன்னை எப்பவுமே ஏமாத்த மாட்டேன்னு. எனக்கு தெரியும் நாகும், நீ நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன்னு. நிறைய பேர் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீ நல்லா ஃபீல் பண்ணிருக்க. அதனால எனக்கு நிச்சயமா தெரியும் நீ பொய் சொல்ற பொண்ணு கிடையாதுன்னு. அட்லீஸ்ட் இப்பவாச்சு என்கிட்ட சொல்லு நாகும், இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேக்குறாரு. சகி பொறுமையை இழந்துட்டு, இப்ப சொல்ல போறியா இல்லையா, இல்ல 1 month உன்னோட சேலரி நான் கட் பண்ணுவான்னு சொல்லி கேக்குறாரு. நாகோ நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இத கேக்குற யூரியா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாரும் உன்கிட்ட சொல்றது நாகும், இங்க உட்கார்ந்துருக்கானே இந்த பைத்தியக்காரனான்னு சொல்லி கேக்குறாங்க. கசியா அதுக்கு ஷாக் ஆக, போயும் இவன் சொல்றான்னு சொல்லி நம்புறையே, உனக்கு எங்களை நம்பணும்னு தோணலையா நாகும்னு சொல்லி யூரியா கேக்குறாங்க. நீ இல்லாம எனக்கு எந்த வேலையும் போகல தெரியுமா. லிட்டரலி எல்லாருமே நாகோக்கு ஆறுதலா பேச, சகியும் நாகோ கிட்ட நான் இருக்கேன் நாகோ உனக்காக, நீ தைரியமா பேசுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நாகோ கசியா கிட்ட போயிட்டு, என்னை கேர் பண்ணி எனக்காக சோல் டிசைன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆனா எனக்கு சோல் டிசைன்ல தான் ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கு. என்னை முழுசா நம்பி என்னை ரெஸ்பெக்ட் பண்ற கம்பெனி சோல் டிசைன் மட்டும்தான். இப்படி இவங்க தைரியமா கசியா கிட்ட சொல்ல, கசியா நாகோ கிட்ட ஹக் பண்ற மாதிரி வந்து, நீ லவ் பண்றேன்னு சொன்ன பர்சன் சகிதானன்னு சொல்லி கேக்குறாரு. அத முழுசா சொல்றதுக்குள்ள சகி நாகோவை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப கிளம்புன்னு சொல்லி சொல்றாரு. கசியா கிளம்பிட ஒரு வழியா ப்ராப்ளம் எல்லாமே ஸ்மூத்தா முடியுது. சகி நாகோவோட தலையில அடிச்சுட்டு, நான் உன்னை பைத்தியம்னு சொல்லி சொல்றேன்ல, அது தப்பே கிடையாது, உண்மையாவே நீ ஒரு பைத்தியம் தான் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு சகி அவருடைய கேபின்குள்ள போக, கார ஓடி வந்துட்டு, இதெல்லாம் எதுவும் கண்டுக்காத நாகும், அவன் உன்கிட்ட நடிக்கிறான், நீ திரும்பி வந்ததுல அவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், நீ எதுவும் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு சகி கிட்ட பேச போறாரு. காரவ் சகி கிட்ட, ரொம்ப நல்ல விஷயம் இல்ல சகின்னு சொல்லி கேக்குறாரு. சகி அதுக்கு, அதான் வேலை எல்லாமே நல்லபடியா தானே போகுது, அப்புறம் என்ன எல்லாமே நல்ல விஷயம் தான் சொல்லி சொல்றாரு. காரவ் அதுக்கு, அது இல்லடா நான் அத சொல்ல வரல, நாகோ திரும்பி வந்தது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல, அத சொன்ன. நாங்க ஆசைப்பட்டதை விட நீதான் ரொம்ப ஆசைப்பட்ட நாகோ திரும்பி வரணும்னு. உன்னால அதை ஃபீல் பண்ண முடியுதாடா, உனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற. சகி பதிலுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒருவேளை நாகோ உண்மையாவே போறதா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா தடுத்திருக்க மாட்டேன். இப்படி சகி பதிலுக்கு சொல்ல, காரவ் அதுக்கு, பொய் சொல்லாதடா, நீ மாறிட்டு இருக்க சகின்னு சொல்லி சொல்றாரு. இத கேக்குற சகி காரவ முறைச்சு பார்க்க, சரிடா அப்பா எதுக்குடா இப்படி முறைக்கிற, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சகி டிராயர் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல நாகோ கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்கு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, சடனா அதை எடுத்து கிழிச்சு அந்த பேப்பரை டஸ்ட்பின்ல போட்டுறாரு. அவரோட வாய்ஸ் ஓவர்ல, என்னாலையும் பொய் சொல்ல முடியுதுல்ல, இப்படி சகி அவரோட மனசுல சொல்லிட்டு இருக்க, இந்த எபிசோட் 3 ஃபுல்லாமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்லயே தான் இருந்துச்சு. நிறைய விஷயம் சொன்னாங்க, ஆனா எதுவுமே ஃபுல்லா ரிவீல் ஆகல. சகியோட பாஸ்ட் லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சு, கசியாக்கும் நாகோக்கும் இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்ன, சோ இது எல்லாத்தையும் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். சோ உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் எபிசோட் 4ல வந்து மீட் பண்றேன். Until then, love you all guys. Bye bye.